இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை சும்மா சாதாரணமான ஒரு க்ரைம் ஸ்டோரி கிடையாது. ஒரு மனித மிருகத்தோட வரலாறு. ஒருத்தன் எத்தனை கொலை செஞ்சுருப்பான்? 10, 20 இல்லை 50. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆள் அதிகாரப்பூர்வமாகவே 140க்கும் அதிகமான குழந்தைகளை வேட்டையாடி இருக்கான். ஆனால் உண்மை எண்ணிக்கை 300 தாண்டும்னு சொல்லப்படுது. இது ஒரு மனிதனை பற்றிய கதை இல்லை, ஒரு அரக்கனை பற்றிய தேடல். உலகத்தில் எத்தனையோ சைக்கோ கில்லர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த லூயிஸ் கராபிடோ செஞ்ச காரியங்கள் அது எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரனையும் நடுங்க வைக்கும். 1990களில் கொலம்பியாவில் இருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை தேடி கதறினாங்க. நூற்றுக்கணக்கான குழந்தைகள் காணாமல் போனாங்க. அவங்க யாரும் திரும்பி வரலை. அவங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த லூயிஸ் கராபிடோ இவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? இந்த வீடியோவில் கராபிடோவோட ஆரம்பம் முதல் அவனோட மரணம் வரைக்கும் நீங்கள் இதுவரை கேள்விப்படாத அதிர்ச்சிகரமான ரகசியங்களை பார்க்கும். 1957 கொலம்பியாவோட ஜெனோவா நகரத்தில் கராபிடோ பிறந்தப்போ அவன் ஒரு கொலையாளியாக பிறக்கலை. அவனுக்கு 13 உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்க. அவனோட அப்பா ஒரு கொடூரமான குடிகாரன். ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட கராபிடோவை மிருகம் மாதிரி அடிப்பார். இதுக்கிடையில் கராபிடோ தான் சொந்த தெருவில் இருந்த சில பெரியவர்களால் பலமுறை பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாகப்பட்டான். இதை இவன் யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாமல் குமுறிக்கிட்டு இருந்தான். இந்த தழும்புகள் தான் அவனோட மனசை சிதைச்சிச்சு. நாம் அனுபவித்த வழியை இந்த உலகம் அனுபவிக்கணும்னு ஒரு வக்கிரமான எண்ணம் அவனுக்குள்ள வளர ஆரம்பிச்சிச்சு. வன்முறை எப்படி ஒரு சாதாரண மனுஷனை மிருகமாக மாற்றுங்கிறதுக்கு கராபிடோ ஒரு பெரிய உதாரணம். கராபிடோ ஒரு தந்திரமான வேட்டைக்காரன். அவன் குழந்தைகளை எப்படி நெருங்குவானா, அவன் ஒரே இடத்துல வேட்டையாட மாட்டான். 75க்கும் மேற்பட்ட நகரங்களில் சுற்றி சுற்றி குழந்தைகளை கடத்தினான். சில நேரங்களில் ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி நடித்து உதவி கேட்பான். சில நேரங்களில் ஒரு பெரிய தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கிற அதிகாரி மாதிரி கோட் சூட் போட்டுக்கிட்டு போவான். ஏழை குழந்தைகளை தேடி பிடிச்சி உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், பணம் தரேன்னு ஆசை காட்டி அவங்கள ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதிகளுக்கு கூட்டிட்டு போவான். இவனோட பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். அதை நம்பி வர்ற குழந்தைகள் அங்கே அவன் காட்டுற அந்த இன்னொரு முகத்தை பார்த்து அலறுவாங்க. ஆனால் அங்கே அவங்க குரல் யாருக்கும் கேட்காது. 1997 ஃபெரேரா என்ற இடத்துல ஒரு மலைப்பகுதியில் வரிசையாக 11 சிறுவர்களோட எலும்பு கூடுதல் கிடைச்சிச்சு. அந்த எல்லா உடல்களும் கைகள் கட்டப்பட்டு கழுத்தறுக்கப்பட்ட நிலையில இருந்துச்சு. அங்கே கிடைச்ச ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு உடலுக்கு பக்கத்துலையும் கராபிடோ ஒரு சிறிய சாக்லேட் ரேப்பரோ இல்லாட்டி சில்லறை காசுகளையோ விட்டுட்டு போயிருந்தான். இது அவனோட ஒரு வக்கிரமான சிக்னேச்சரா பார்க்கப்படுது. இதே மாதிரி ஒரு முறை கராபிடோ ஒரு பாதிரியார் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு சர்ச்சுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தான். அங்கே வந்த ஒரு ஏழை சிறுவனை கூப்பிட்டு, உன்னோட குடும்பத்துக்காக நான் பிரார்த்தனை செய்யணும், அமைதியான இடத்துக்கு வான்னு கூட்டிட்டு போய் ஒரு பாலடைந்த கட்டிடத்தில் பல மணி நேரம் சித்திரவதை செஞ்சுருக்கிறான். இதுக்கெல்லாம் அப்புறம் கராபிடோவோட பிடியிலிருந்து ஒரு சிறுவன் தப்பிச்சும் இருக்கிறான். அவன் சொன்ன வாக்கு மூலம் தான் கராபிடோவை அடையாளம் காட்ட உதவுச்சு. அவன் பேசும்போது ரொம்ப அன்பா பேசுவான். ஆனால் அவன் கண்ணில் ஒரு மிருகத்தோட வெறி இருந்துச்சுன்னு அந்த சிறுவன் சொன்னான். 1999 அவன் பிடிப்பட்டப்போ அவங்ககிட்ட இருந்த ஒரு பையில் ஒரு பழைய டைரி இருந்துச்சு. அதில் அவன் செஞ்ச ஒவ்வொரு கொலையையும் ஒரு கோட் வேர்ட் மூலமாக குறித்து வச்சிருந்தான். போலீஸ் விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சது அதில் இருந்த எண்கள் அந்த சிறுவர்கள் கொல்லப்பட்ட தேதியும் அந்த இடத்தோட மேப் லொகேஷனும் தான். இவன் மொத்தம் 140 கொலைகளை தானே ஒத்துக்கிட்டான். ஆனால் அவனோட டைரியை ஆய்வு செஞ்சப்போ அந்த எண்ணிக்கை 300 தாண்டும்னு தெரிய வந்துச்சு. விசாரணையில் எந்தவித பயமும் இல்லாமல் தான் செஞ்ச ஒவ்வொரு கொடூரத்தையும் சிரிச்சுக்கிட்டே விவரிச்சான் கராபிடோ. இதை கேட்ட போலீஸ்காரங்களே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க. இவ்வளவு கொடூரமான ஒருத்தனுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? கொலம்பியா நாட்டு சட்டப்படி அங்கு தூக்கு தண்டனை இல்லை. அதிகபட்சமாக 40 வருஷம் தான் ஜெயிலில் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவன் உண்மையை ஒத்துக்கிட்டதால தண்டனையை 22 வருஷமாக குறைச்சாங்க. இதை கேட்டு கொலம்பியா மக்களே தெருவில் இறங்கி போராடினாங்க. ஒரு சைக்கோ கில்லருக்கு இவ்வளவு கம்மியான தண்டனையான உலகம் முழுக்கவும் கண்டனங்கள் இருந்துச்சு. இவனை சிறையில் வச்சிருக்கிறதுக்கே அரசாங்கம் பல கோடி செலவு செஞ்சிச்சு. ஏன்னா மற்ற கைதிகள் இவனை கொண்டுடுவாங்கன்னு தனி பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஆனால் காலம் இவனுக்கு ஒரு பாடம் புகட்டுச்சு. 2023 அக்டோபர் மாதம் சிறையில் இருந்த கராபிடோ கண் புற்றுநோய் மற்றும் இரத்த புற்றுநோயால் துடிச்சு செத்து போனான். அவனோட உடம்பை கூட வாங்க அவனோட குடும்பம் முன் வரலை. கராபிடோ செத்துட்டான். ஆனால் அவன் விதைச்ச அந்த பயம் இப்போ வரைக்கும் அந்த மக்கள் மனசில் இருக்கு. இப்பவும் பல நாடுகளில் கராபிடோ மாதிரியான ஆட்கள் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வீடியோவோட நோக்கம் உங்களை பயமுறுத்துறது இல்லை, உங்கள் குழந்தைகளை எவ்வளவு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு சொல்கிறது தான். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு விறுவிறுப்பான மர்ம கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.